Now we are going to see two simple problems in parabola. The parabola is, there are four types of parabola. First one is right open as well as left open, similarly open upwards and open downwards. Right open parabola equation is y squared equal to 4ax. Suppose நம்ம y squared equal to 4ax ங்கிற parabola மட்டும் எடுத்துக்கிட்டோம்னா இந்த parabola இந்த right open ஆ இருக்கும். இதோட focus எப்படி இருக்கும்னா இந்த இடத்துல இருக்கும். a, 0 இந்த மாதிரி ஃபார்ம்ல focus வந்து a, 0. அதாவது x axisல x அச்சுல அதோட length வந்து a distance, y அச்சு ஃபுல்லா y ஓட வேல்யூ throughout x axis 0 வா இருக்கிறதுனால a, 0. இதே இந்த parabola இந்த பக்கம் இருக்கும்போது minus a, 0. இப்போ இந்த parabola இருக்கும்போது இந்த 4a சொல்லக்கூடியது length of lactus rectum. Length of lactus rectum நம்ம தமிழ்ல சொல்றதானா செவ்வகலத்தின் நீளம். Length of lactus rectum 4a அப்படின்னு சொல்லலாம். இப்போ first question பாத்தீங்கன்னா find the length of lactus rectum x squared equal to 24y. அப்போ x squared equal to 24y னா அந்த parabola இந்த மாதிரி ஃபார்ம்ல இருக்கும். இப்போ 4a அதாவது இது எந்த ஃபார்ம்ல இருக்குன்னா x squared equal to 4ay. அப்ப இதோட length of lactus rectum போது இந்த 4a ரெப்ரசன்ட் பண்ணும். அப்ப இதுல 4a யோட வேல்யூ என்ன? 4a equal to 24. அப்போ the length of lactus rectum of the first parabola x squared equal to 24. This is the value of the lactus rectum. அவ்வளவுதான். இதை நம்ம அப்படியே எழுதிட்டோம்னா நமக்கு அப்படியே ஃபர்ஸ்ட்ல ஒரு மார்க் இதுக்கு அப்படியே போட்டுருவாங்க. நவ் நம்ம என்ன பார்க்க போறோம்னா செகண்ட் ஈக்குவேஷன் நமக்கு பார்க்க போறோம். செகண்ட் ஈக்குவேஷன் என்னன்னா செகண்ட் ஈக்குவேஷன்ல ஒரு parabola கூட ஃப்ரேம் பண்ண சொல்லியிருக்காங்க. அதுக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஃபோக்கஸ் கொடுத்துருக்காங்க. ஃபோக்கஸ் என்னது -2, 0 -√2, 0 அண்ட் டைரக்ட்ரிக்ஸ் x equal to √2 கொடுத்துருக்காங்க. அப்ப அந்த parabola முதல்ல எப்படி இருக்கும்னா இப்ப x axis இது y axis அந்த parabola எங்க இருக்கு அப்படின்னு நம்ம பார்த்துடலாம். இந்த கோஆர்டினேட் என்ன கொடுத்திருக்குன்னா -√2, 0 அதாவது x ஓட வேல்யூ நெகட்டிவ்ல இருக்கு. இதுல x பாசிட்டிவ், லெஃப்ட் சைடுல xங்கிறது நெகட்டிவ். அப்ப நெகட்டிவ்ல -√2ங்கிற வேல்யூ இருக்கு. y அச்சுல அதோட வேல்யூ ஃபுல்லா 0 வா இருக்கு. அப்ப 0. அப்ப நிச்சயமா இந்த parabola எங்க இருக்குன்னா இந்த மாதிரி இது ரைட் ஓபன் அண்ட் லெஃப்ட் ஓபன்ல இந்த பக்கம் வந்துரும். -√2, 0. அப்ப இந்த ஃபோக்கஸ் வந்து உங்களுக்கு -√2, 0ங்கிற ஃபார்ம்ல இருக்கு. அப்ப இந்த parabola கண்டிப்பா எந்த ஃபார்ம்ல இருக்குன்னா y squared equal to -4ax இந்த ஃபார்ம்ல தான் இருக்கு. வெர்டெக்ஸ் அதோட வெர்டெக்ஸ் வந்து நமக்கு அது எப்படி வேணாலும் இருந்துட்டு போகுது. வெர்டெக்ஸ் வந்து இங்க இதுல -√2, 0 டைரக்ட்ரிக்ஸ் எங்க இருக்கும்? இதுல இருந்து இந்த பக்கத்துல இருக்கும். அப்போ இந்த parabola நமக்கு எப்படிப்பட்ட parabola இருக்குன்னா this is left open and the axis of symmetry is x axis. அப்ப அந்த parabola ஓட ஜெனரல் ஃபார்ம் என்னன்னா y - 0 equal to 0 equal to -4a into x - 0. This is the general form of the parabola. இந்த general form of the parabola-ல இப்ப a ஓட வேல்யூ என்னன்னு நமக்கு தெரியாது. ஆனா டைரக்ட்ரிக்ஸ் என்ன கொடுத்திருக்கு? equation of directrix x is equal to a. அப்ப டைரக்ட்ரிக்ஸ் வேல்யூ என்ன? இதுல நமக்கு இதுல a ஓட வேல்யூ என்ன இருக்கும்னா a equal to √2. This is the value. So substituting the value here, so y squared equal to -4 into instead of a க்கு பதிலா என்ன பிரதியிடலாம்னா √2 சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம் x. அப்ப இப்ப நமக்கு அந்த parabola-ஓட ஈக்குவேஷன் என்ன வந்துச்சுன்னா y squared equal to -4√2 into x. அவ்வளவு வெரி சிம்பிள் கான்செப்ட். இதை நம்ம எப்படி பார்க்கறதுன்னா ஃபோக்கஸை வச்சு அது லெஃப்ட் ஓப்பனா ரைட் ஓப்பனா இல்ல ஓப்பன் அப்வர்ட்ஸ் ஆர் ஓப்பன் டவுன்வர்ட்ஸ், வலது பக்கம் திறந்ததா இருக்குதா, இடது பக்கமா இருக்கா, மேல இருக்குதா, இந்த மாதிரி கீழே இருக்குதா, எப்படினாலும் நம்ம இந்த பொசிஷனை வச்சு பார்த்துறோம். இதுல ஃபோக்கஸ் வந்து கொடுத்துருக்கிறதுல எக்ஸ் அச்சுல மைனஸ்ன்னு கொடுத்ததுனால நம்ம லெஃப்ட் ஓப்பனா அதை நம்ம ட்ரீட் பண்ணி இந்த ஈக்குவேஷனுக்குள்ள போட்டு டைரக்ட்ரிக்ஸோட வேல்யூல இருந்து நம்ம எடுத்து இந்த ஏ வேல்யூ ஈஸியா கண்டுபிடிச்சு இந்த ஈக்குவேஷனை நம்ம பிரதியிட்டோம்னா நமக்கு இந்த parabola-ஓட ஈக்குவேஷன் கிடைச்சிடும்.